அன்பர்களே, இன்று திருவாதிரை பெருவிழா. சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமான் திருக்கோவிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். பஞ்சபூத தலங்கள் மற்றும் பாடல் பெற்ற தலங்களை வழிபட விரும்புவோர் சிதம்பரத்திலிருந்துதான் தொடங்குவது ஐதீகம். இவ்வாலயம் 40 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. தினமும் இங்கு 27 லிங்கங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. இங்கு யமனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோரின் குரு பூஜை பெருந்திருவிழாவாக இங்கு நடைபெறுகிறது. முத்துத்தாண்டவர் தினமும் இந்த கோவிலுக்குள் நுழைந்ததும் முதலில் தன் காதில் விழும் சொல்லையே வைத்து கீர்த்தனைகளை பாடி வழிபடுவர். நடராஜர் அவருக்கு படிக்காசு தந்தருள்வார். சங்க இலக்கியமாகிய கலித்தொகையின் முதல் பாடல் நடராஜர் துதியாகவே உள்ளது. எனவே இது சங்க காலத்திற்கு முற்பட்ட தலமாகும். சிவகங்கை தீர்த்த குளம் அருகில் துர்க்கை சன்னதி உள்ளது. இங்கிருந்து பார்த்தால் 4 கோபுரங்களும் தெரியும். நடராஜருக்குரிய மலர்கள் தாமரை, செண்பகம், அத்தி முதலியவை. மகுடாகம முறைப்படி இங்கு பூஜை நடைபெறுகிறது. இத்தலத்தில் மட்டுமே ஒரே இடத்தில் நின்றபடி பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரையும் தரிசிக்கலாம். மனித உடல் அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என 5 கோஷங்களை உடையது. இவற்றை குறிக்கும் வகையில் சிதம்பரம் கோவிலில் 5 சுற்றுக்கள் அமைந்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரியை ஒட்டி நாட்டியாஞ்சலி நடைபெறுகிறது. இங்கே இந்த கோவிலின் 8 திக்குகளிலும் சாஸ்தாவின் 8 அவதாரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. மாணிக்கவாசகர் இத்தலத்தில் தங்கியிருந்த போது கண்டப்பத்து, குயில்பத்து, குலாப்பத்து, கோத்தும்பி, திருப்பூவல்லி, திருத்தோல் நோக்கம், திருத்தெற்றோணம், திருப்பொற்சுண்ணம், திருப்பொன்னூசல், திரு உந்தியார், அன்னப்பத்து, கோவில் பதிகம், கோவில் மூத்த திருப்பதிகம், எண்ணப்பதிகம், ஆனந்தமாலை, திருப்படை எழுச்சி, யாத்திரை பற்று முதலியவற்றை பாடினார். திருவாதிரையன்று தாமரை, செண்பகம், அத்தி போன்ற மலர்களால் நடராஜரை பூஜிப்பது சிறப்பு. பொன்னாளாகிய சபையில் நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடுவதால் அவருக்கு பொன்னம்பலம் என்று பெயர் ஏற்பட்டது. சிதம்பர ரகசியம் என்று கூறப்படும் பகுதியில் தொங்கும் வில்வ தலங்களை பார்த்தாலே முக்தி கிடைக்கும். இதனால் தான் பார்க்க முக்தி தரும் தில்லை எனப்படுகிறது. நடராஜருக்கும் சிவகாமி அம்மைக்கும் பால், பொறி, பழம் முதலியவை நைவேத்தியம் செய்து தீபாராதனை செய்வது திருவனந்தல் பூஜையாகும். நடராஜருக்கு தூய வஸ்திரமும் அம்பாளுக்கு புடவை சாத்துதலும் இங்கு நேர்த்தி கடன்களாகும். உருவமாக நடராஜரும், அருவமாக ஆகாயமாகவும், உருவமாக ஸ்படிகலிங்கமாகவும் 3 நிலைகளில் சிவபெருமான் இங்கே அருள் பாலிக்கிறார். மூலவராகிய நடராஜரே தேரில் ஏறி உலா வருவது இங்கு தனி சிறப்பு. சிவகங்கை தீர்த்த குளக்கரையில் திருத்தொண்ட தொகை ஈஸ்வரம் என்னும் 9 லிங்கங்களும் 9 தொகை அடியார்களை குறிக்கின்றன. பூமியின் மைய புள்ளியில் தான் நடராஜரின் பாதம் பதிந்துள்ளது என விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மார்கழி திருவாதிரை 10 நாள், ஆனி திருமஞ்சனம் 10 நாள் விழா, சித்திரை வருடப்பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு, பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி, கார்த்திகை தீபம், தைப்பூசம், சிவராத்திரி என ஆண்டு முழுவதும் இங்கு விழா நாட்கள்தான். மன அமைதி வேண்டியும், ஆரோக்கியம் வேண்டியும், கல்வி கலைகளில் தேர்ச்சி பெறவும் இறைவனை இங்கே வேண்டுகின்றனர். கோவில் எனப்படும் சிதம்பரம் சென்று ஸ்ரீ நடராஜரை போற்றி வணங்கி நல்லருள் பெறுவோமாக. செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ் தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நம சிவாய்.